Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIAC ranked number 17 in India by IIRF. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவ துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட மருத்துவரிடம் மருத்துவமனையில் உள்ள குறைகளை குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை கூடுதல் கட்டிடங்கள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் கேட்டறிந்த அவர் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கட்டிடத்திற்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தன்னை அணுக வேண்டும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் மனைவியை தூக்கிக் கொண்டு கணவன் மலைக்கோயில் படிப்பாதையில் நடந்து சென்ற வீடியோ வெளியாகி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் பழனி மலை கோயிலுக்கு வந்த இளம் தம்பதியினர் அன்பை வெளிப்படுத்தும் நெகிழ்ச்சியான வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதில் கணவர் தனது மனைவியை தூக்கிக் கொண்டு பழனி மலையின் படிப்பாதை படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றார். இது அங்கிருந்த பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமான வழக்குகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவலர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பா சாஸ்திரி அறிவுறுத்தினார். மகளிர் காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட போக்சோ வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலியல் வழக்குகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் அளிக்கும் புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரிக் வாகனங்கள் குப்பை போல் கிடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூய்மை பணிக்காக அரசால் வழங்கப்பட்ட எலக்ட்ரிக் வாகனங்கள் முறையான பராமரிப்பின்றி முழுமையாக சேதமடைந்து முடங்கி கிடக்கின்றன. பேரூராட்சி பகுதிகளில் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையில் குப்பை எள்ள வாங்கிய வாகனங்களே குப்பையாக மாறி கிடப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சமயநல்லூரில் சாலையோரத்தில் குப்பைகளை கொட்டி தீ வைக்கும் ஊராட்சி நிர்வாகத்தால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். சமயநல்லூர் ஊராட்சியில் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரிக்காமல் அனைத்து குப்பைகளையும் வாகனங்களில் ஏற்றி வந்து சாலைக்கும் ரயில்வே தண்டவாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் குவித்து தீயிட்டு எரித்து வருகின்றனர். இதனால் நச்சுப்புகை எழுந்து வாகன ஓட்டிகள் அவதி அடைவதுடன் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சென்டர் மீடியன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை அரசு பேருந்தில் ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் முருகப்பிரசாத் ஈரோடு சாலையில் சென்றுள்ளார்.
அரியப்பம்பாளையம் அருகே சென்றபோது ஓட்டுநருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து வாகனத்தை நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியன் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பயணிகள் காயங்களின்றி உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சங்ககிரி தாலுகாவைச் சேர்ந்த ரஞ்சித் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலித்து வந்த நிலையில் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ரஞ்சித் சிறுமியை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் சிறுமி 3 மாதம் கர்ப்பமாக இருப்பது உறவினர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து சங்ககிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்குடி மாநகராட்சி ஒப்பந்த மற்றும் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரைக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை அடுத்து அங்கு பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை போல் ஒரே மாதிரியாக ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் PF பணம் கணக்கு காட்ட வேண்டும், தரமான உணவு வழங்க வேண்டும், பழுது இல்லாத வாகனங்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் காரைக்குடி தேவகோட்டை பிரதான சாலையில் பதற்றமான சூழல் நிலவியது. கோவை மாவட்டம் தடாகம் அருகே மது போதையில் தகராறில் ஈடுபட்ட கணவரை கட்டையால் அடித்து கொலை செய்த மனைவியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சோமையனூரைச் சேர்ந்த கார்த்திக் ரேவதி தம்பதியருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ள நிலையில் பெயிண்டர் வேலை செய்து வரும் கார்த்திக் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மது குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று மது போதையில் வீட்டிற்கு வந்த கார்த்திக் ரேவதியிடம் மது குடிக்க பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரேவதி கார்த்திக்கை பிடித்து கீழே தள்ளி அருகில் இருந்த கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி அருகே வெளிநாட்டு பயணியை காட்டு யானை ஒன்று துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி எடிஸ்லாவ் லியன் என்பவர் மாங்கரை சலங்கை பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த காட்டு பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த ஒற்றை காட்டு யானை சுற்றுலா பயணியை கண்டு துரத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பட்டாளம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாக சென்ற சரக்கு வாகனம் பட்டாளம் காவல் நிலையம் அருகே பழுதாகி நிறுத்தப்பட்டது. அப்போது சில நொடியில் வாகனம் திடீரென தீப்பற்றி முழுவதுமாக எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மதுரையில் வீட்டில் வளர்த்த புறாக்களை திருடியதாக நண்பனை அடித்துக் கொன்ற ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். காலவாசல் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பசுபதி மற்றும் சுந்தரபாண்டி ஆகியோர் நீண்ட நாட்கள் நண்பர்களாக இருந்து வந்தனர். இந்த நிலையில் சுந்தரபாண்டி தனது வீட்டில் ஆசையாக வளர்த்து வந்த புறாக்களையும் அவரது செல்போனும் காணாமல் போனது. விசாரித்ததில் பசுபதி அவற்றை திருடியது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் ஸ்ரீனிவாசன், அசாருதீன் ஆகியோருடன் இணைந்து மது குடிக்க அழைத்துச் சென்று பசுபதியை அடித்து கொலை செய்தனர். தொடர்ந்து மதுபோதையில் அவரது உடலை சாலையோர புதரில் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். மறுநாள் காலையில் உடலை தேடி அலைந்த மூவரும் அச்சத்தில் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மூவரையும் கைது செய்த போலீசார் பசுபதியின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வள்ளக்கோட்டை முருகன் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவருக்கும் அபிஷேகங்கள் செய்து மலர் அலங்காரம் நடைபெற்றது.
தொடர்ந்து கொடிமரத்தின் முன்பு உற்சவர் எழுந்தருள வேத மந்திரங்கள் முழங்க மயில் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வைகாசி விசாக பிரமோற்சவம் நடைபெற்றுள்ளதால் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதையடுத்து முருகப்பெருமான் சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்றார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஏசி பழுது பார்க்கும் கடையில் சிலிண்டர் வெடித்ததில் ஏசி மெக்கானிக் படுகாயமடைந்தார். கோடம்பாக்கம் தாஸ்புரத்தை சேர்ந்த திலீபன் என்பவர் கோடம்பாக்கம் புலியூர் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் ஏசி பழுது பார்க்கும் கடையில் ஏசி மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார். இவர் கடையில் 20 லிட்டர் சிலிண்டரில் இருந்து 10 லிட்டர் சிலிண்டருக்கு நைட்ரஜன் வாயுவை மாற்றிக்கொண்டிருந்தபோது அழுத்தத்தின் காரணமாக சிலிண்டர் வெடித்தது. இதில் படுகாயமடைந்த திலீபனை உடன் பணியாற்றியவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஏரியில் மூழ்கி உயிரிழந்த 10ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளது பெற்றோர் ஆசிரியர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரியத்துறை கிராமத்தை சேர்ந்த அபிஷேக் கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்தார். ஏப்ரல் 2ஆம் தேதி பொதுத் தேர்வுகள் முடிவுற்ற நிலையில் நண்பர்களுடன் பண்பாக்கம் பெரிய ஏரியில் குளிக்கச் சென்ற மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அபிஷேக் 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். இது அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூரில் காவல் நிலையத்தில் பெண் காவலரிடம் ஆபாச புகைப்படத்தை காண்பித்த இளைஞரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஷான் பாஷா என்பவரின் மகன் சதாம் உசேன் சம்பவத்தன்று அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று பணியில் இருந்த புவனேஸ்வரி என்கிற பெண் காவலரை ஆபாசமாக திட்டியதோடு செல்போனில் இருந்த ஆபாச புகைப்படத்தை காண்பித்து உள்ளார். அப்போது காவல் நிலையத்திற்கு போலீசார் வந்தவுடன் அதை பார்த்த சதாம் உசேன் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞர் மீது நடவடிக்கை எடுத்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அரசு மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஆம்புலன்ஸ் தர மறுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது 2 வயது மகனை பாலமேடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போது குழந்தையை 2 மணி நேரத்திற்குள் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை அழைத்து செல்லுங்கள் என மருத்துவர் கூறியுள்ளார். ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தர கோரிய போது அரசு பேருந்தில் அழைத்து செல்லுங்கள் என மருத்துவர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவமனை வெளியே தாவேக எம்எல்ஏவின் வருகைக்காக காத்திருந்த செய்தியாளர்களிடம் தாய் நடந்தவற்றை கூறினார். இதை அறிந்த மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் மனநலம் பாதிக்கப்பட்ட 19 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மாம்பலம் ரயில் நிலையத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து சென்ற நிலையில் இளம் பெண்ணுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது தெரியவந்தது. தகவல் அறிந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 13ஆம் தேதி எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டர் அருகே நின்று கொண்டிருந்த பெண்ணை இருசக்கர வாகனத்தில் வந்த இம்ரான் மெரினா கடற்கரைக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இம்ரானை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மீன்விற்ற பணத்தை கேட்ட மெக்கானிக்கரை மதுபோதையில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். சேவூர் கிராமத்தை சேர்ந்த நீலாவதி என்பவரிடம் அதே பகுதியை சேர்ந்த அஜய் என்பவர் மீன் வாங்கி கொண்டு பணத்தை தர மறுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நீலாவதியின் தம்பியான வேல் அவரிடம் பணத்தை கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த அஜய் கத்தியால் வேல்முருகனை குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். வேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் அஜயை தேடி வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே காதலி கண் முன்னே காதலன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரடிக்குளத்தை சேர்ந்த சஞ்சய் என்பவர் கனகலட்சுமி என்பவரை காதலித்த நிலையில் பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் சஞ்சய் நின்றிருந்த போது காதலி, அவரது தந்தை குமார் மற்றும் உறவினர்கள் அங்கு வந்துள்ளனர். அப்போது தகராறில் ஈடுபட்ட குமார் அரிவாளால் வெட்டியதில் சஞ்சய் உயிரிழந்தார். இதனையடுத்து குமார் மற்றும் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மூதாட்டியின் கழுத்து நெரித்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். எல்லப்ப நாயுடுபேட்டை கிராமத்தை சேர்ந்த சுகுணா என்ற 70 வயது மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் மூதாட்டியின் கழுத்து நெரித்து மிரட்டி பீரோவில் இருந்த 6.5 சவரன் நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள், 30,000 ரூபாய் மற்றும் மின்சாதன பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சரவணன், வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வாகனங்களில் கண்காணிப்பு கேமராக்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவை பொருத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மாணவர்கள் அமரும் இருக்கைகள் உறுதியாக உள்ளனவா, வாகனங்களுக்கு மஞ்சள் நிற வர்ணம் பூசப்பட்டுள்ளனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தாமரைக்கேணி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் வேலை முடிந்து இரவு வீட்டிற்கு வராத நிலையில் 2 கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் அவரது சடலம் புதர் பகுதியில் கிடந்துள்ளது. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உரிய அனுமதி இல்லாமல் மணல் கடத்தி சென்ற 8 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிநபருக்கு சொந்தமான விவசாய நிலங்களில் கனிம வளத்துறை அனுமதியுடன் சவுடு மண் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் சில லாரிகளில் அனுமதி இல்லாமல் மணல் கடத்தப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் ஆடுகள் வரத்து குறைவு மற்றும் விலை உயர்வு காரணமாக வியாபாரம் மந்தமாக இருந்தது. பக்ரீத் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஏராளமான வியாபாரிகள், இஸ்லாமியர்கள் சந்தைக்கு வந்திருந்தனர். ஆனால் ஆடுகள் வரத்து குறைவாக இருந்ததோடு விலை 2,000 ரூபாய் முதல் 4,000 ரூபாய் வரை இருந்தது. இதனால் வியாபாரம் குறைவாக இருந்ததாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவொற்றியூரில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தொலைபேசியில் அழைத்து கேட்டாலும் முறையான பதில் கிடைக்காத நிலையில் மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் உடனடியாக இதற்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சென்னையில் பெற்றோரால் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்க கோரி காதல் திருமணம் செய்து கொண்ட கர்ப்பிணி பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புழல் பகுதியைச் சேர்ந்த டயானா அதே பகுதியைச் சேர்ந்த அம்ரோஸ் என்பவரை காதலித்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார். தற்போது அப்பெண் கர்ப்பமாக இருப்பதை அறிந்த பெண்ணின் பெற்றோர் கருவை கலைக்க கூறி வற்புறுத்துவதாகவும் கணவன் மீது பொய்யான புகார்கள் அளித்து மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூர் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்தனர். காந்தி நகரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கடந்த 14ஆம் தேதி குமரன் நகரில் மது அருந்திக் கொண்டிருந்த போது போதையில் இருந்த அவரை 3 பேர் சரமாரியாக தாக்கி ஐபோன் மற்றும் 50,000 ரூபாயை பறித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்ததில் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சசிகுமார், ஜெகன் உள்ளிட்ட 3 என்பது தெரியவந்தது. தொடர்ந்து 2வரை கைது செய்த போலீசார் போன் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த நிலையில் தலைமறைவான நபரை தேடி வருகின்றனர்.
கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கும் பெண்களிடம் ஆபாச சைகை காட்டி அச்சுறுத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று அவரது வீட்டில் இருந்தபோது வீட்டின் பின்புறம் உள்ள காலி இடத்தில் அரை நிர்வாணமாக நின்று கொண்டிருந்த நபர் பெண்ணை பார்த்து ஆபாச சைகை காட்டியுள்ளார். இதை பார்த்த அப்பெண் கத்தி கூச்சலிடவே அங்கு நின்றிருந்த நபர் தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் கோவில்மேடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் ஏற்கனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. மதுரை மாவட்டம் பாலமேடு மருத்துவமனையை ஆய்வு செய்த சோழவந்தான் தொகுதி தவிக எம்எல்ஏ கருப்பையா செய்தியாளர்கள் எழுப்பிய பெரும்பாலான கேள்விகளுக்கு அது மேலிடத்து சமாச்சாரம், பெரிய இடத்து விஷயம் என நழுவலாக பதிலளித்தது பேசுபொருளாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஷாலினி என்ற மாணவி 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் பொதுத் தேர்வு எழுதியிருந்தார். இந்த நிலையில் வெளியான 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவில் ஷாலினி கணித பாடத்தில் தோல்வியடைந்துள்ளார். இதனால் மனவேதனையடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். மேலும் சம்பவம் குறித்து மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து ஹவுரா சென்று கொண்டிருந்த சிறப்பு விரைவு ரயிலில் முதல்வர் விஜயை பற்றி அவதூறாக பேசியதால் ரயில் மீதும் ரயில் பயணிகள் மீதும் நபர் ஒருவர் கல்வீசி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஹவுராவுக்கு புறப்பட்ட சிறப்பு விரைவு ரயில் ஆரணி அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் ரயிலிலிருந்து இறங்கிய பயணி ஒருவர் ரயில் மீதும் ரயில் பயணிகள் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தினார். இதை அடுத்து அந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த ஜோசப் மணி என்பதும் ரயிலில் சக பயணிகள் முதல்வர் விஜய் குறித்து தவறாக பேசியதால் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வரும் போலீசார் ஜோசப் மணியை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியரை காவல் சோதனைச் சாவடியில் நள்ளிரவில் மாவட்ட ஆட்சியர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். தமிழக கேரள எல்லையில் புளியரை காவல் சோதனைச் சாவடி அமைந்துள்ளது. இந்த சோதனைச் சாவடியில் நள்ளிரவில் திடீரென மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அவர் கனிமவள வாகனங்களுக்கான ஒற்றைப்படை, இரட்டைப்படை வரிசை பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கவும் அவர் அறிவுரைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 4 மாத கர்ப்பிணிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தலைவாசல் அருகே 25 வயதான பெண் 4 மாதம் கர்ப்பமாக இருந்து உள்ளார். இந்நிலையில் இவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் இவர் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து உள்ளார். இதையடுத்து பெண்ணிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பெண் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து உள்ளது தெரியவந்த நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் இதுகுறித்து மேற்கொண்ட விசாரணையில் 3 பெண்கள் மற்றும் நபர் ஒருவர் மூலம் கருக்கலைப்பு செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த மதுபாலா, புவனேஸ்வரி, கௌரி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் காவிரி ஆற்றில் தேங்கியுள்ள ரசாயன கழிவுகளால் ஏற்படும் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த திறனூட்டப்பட்ட நுண்ணுயிர் கலவை தெளிக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் அடிவாரத்தில் உள்ள காவிரி ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலந்து தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறியுள்ளது. மேலும் ஆற்றின் தண்ணீர் துர்நாற்றம் வீசியதால் காவேரி பாலம், தொட்டில்பட்டி உள்ளிட்ட பகுதி மக்கள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. தண்ணீரை பயன்படுத்தினால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் தற்போது துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த திறனூட்டப்பட்ட நுண்ணுயிர் கலவை ஆற்றில் தெளிக்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் கோடை சீசனை முன்னிட்டு நடவு செய்யப்பட்ட 80க்கும் மேற்பட்ட பூ வகைகளில் பல வண்ண டேலியா மலர்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. வருகிற 27ஆம் தேதி சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பழ கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாகவும் நடவு செய்யப்பட்ட வண்ண நிறங்களிலான டேலியா மலர்கள் காண்போரை கவர்ந்து உள்ளது. இதனை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை அயனாவரத்தில் தவேக நிர்வாகிகளை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திக்காக்குளம் பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கழிப்பிடம் கட்டும் பணியை தவேக வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் தனிகா உள்ளிட்டோர் அந்த பணியை நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் ஸ்ரீதரணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் தவேகவினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தவேகவை சேர்ந்த விமல் மற்றும் சிறுவன் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து திமுக கவுன்சிலர் உட்பட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.